ஹாய் ஆல் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மலேசியாவில் இருக்கிற கேஎல் பேட் பார்க், அதாவது கேஎல் பறவை பூங்கா. இந்த பூங்காவை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? கோலாலம்பூரில் உள்ள கேஎல் பறவை பூங்கா 20.9 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் 200 இனங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் அதிகமான பறவைகளை கொண்டுள்ளது. இங்கு பார்வையாளர்கள் பறவைகளுடன் நெருக்கமான சந்திப்புகள் மூலம் ஒரு வித்தியாசமான உணர்வை அனுபவிக்க முடியும். கோலாலம்பூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கேஎல் பறவை பூங்கா இயற்கை மற்றும் வனவிலங்கு பிரியர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். 20.9 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த பிரம்மாண்டமான பறவைகள் கூட்டத்தில் சுமார் 200 இனங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட பறவைகள் உள்ளன. பறவைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து இயற்கையோடு மலைக்காடு அனுபவத்தை உருவாக்குகிறது. பிளம்மிங்கோக்கள், கிளிகள் மற்றும் காண்டாமிருக ஹார்ன்பில் போன்ற அரிய பறவைகளும் பார்வையாளர்கள் காணலாம். இந்த பூங்கா 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகள் பறவைகளுடன் நெருக்கமான சந்திப்புகளை அனுமதிக்கின்றன. தினசரி உணவளிக்கும் அமர்வுகள் மற்றும் பறவை கண்காட்சிகள் அனைத்து வயதினருக்கும் அனுபவத்தை மிகவும் ஊட்டும் மற்றும் சுவாரஸ்யமாக இருக்கும். கேஎல் பறவை பூங்கா உங்கள் பயண திட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும். அதன் பசுமையான சூழல்கள், கல்வி கண்காட்சிகள் மற்றும் மாறுபட்ட பறவைகள் குடும்பங்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடமாக இங்கு அமைகின்றன. இங்கு செல்வது நகரத்தின் நடுவில் உள்ள ஒரு வெப்பமண்டல பறவை சொர்க்கத்திற்குள் நுழைவது போன்று நமக்கு அமைக்கப்படும். இயற்கையான சூழலில் பறவைகள் சுதந்திரமாக பறக்கும் ஒரு பெரிய பறவை கூடத்தின் வழியாக நடந்து செல்வது மறக்க முடியாத அனுபவமாக அமைகிறது. இங்கு மயில்கள், மக்காக்கள், டக்கன்கள் மற்றும் அரிய ஹார்ன்பில்கள் போன்ற துடிப்பான பறவைகளை அருகிலிருந்து காணலாம். அது மட்டும் இல்லாமல் கிளிகள், தீக்கோழிகள், கழுகுகளுக்கு கூட கையால் உணவளிக்க ஒரு இடமும் இங்கு உள்ளது. பறவைகள் தனது தந்திரங்களை காட்டும், பேசும், மிதிவண்டி சவாரி செய்யும் தினசரி நிகழ்ச்சிகளை கூட இங்கு அனுபவிக்க முடியும். அழகான இளஞ்சிவப்பு பிளம்மிங்கோக்கள் தண்ணீரில் அழகாக நடந்து செல்வதை பாருங்கள். இது ஒரு அற்புதமான தருணத்தை நமக்கு வழங்குகிறது. மலேசியாவின் சின்னமான காண்டாமிருக ஹார்ன்பில் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு அரிய மற்றும் கம்பீரமான பறவை இது. இந்த கேஎல் பூங்காவில் மலைக்காடுகள் போன்ற அமைப்பு, நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நடைபாதைகளுடன் முழுமையானது. வருகையை அமைதியாகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் ஆக்குகிறது.
இந்த கேஎல் பறவை பூங்காவிற்கு நீங்கள் செல்ல வேண்டிய நேரம் காலை நேரம் தான். இனிமையான வானிலை மற்றும் சுறுசுறுப்பான பறவைகளை அனுபவிக்க ஏற்றது. சில இடங்களில் நீங்கள் பறவைகளுக்கு உணவளிக்கும் வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையலாம். அவ்வாறு பறவைகளுக்கு உணவை வாங்க விரும்பினால் கொஞ்சம் கூடுதல் பணத்தை எடுத்து செல்லுங்கள். இங்கு வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்கள் அமைதியாக இருக்கும். அதேபோல் இங்கு நீங்கள் ஈமு கோழிக்கும் ஆஸ்ட்ரிச்சுக்கும் கூட உணவு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் உணவு கொடுக்கும் போது பயப்படாமல் கொஞ்சம் கவனமாக கொடுப்பது நல்லது. ஏனால் அதோட கழுத்து ரொம்ப பெருசா இருக்கும்போது அது உங்களை பிடிக்க வர மாதிரியே இருக்கும். அதனால நிறைய பேர் பயந்துப்பாங்க. அதே போல இந்த இடத்துல போனீங்கன்னா நிறைய மயில்கள் நீங்கள் போற வழியிலேயே நடந்து போகும். அந்த மயில்கள் தோகை விரித்து ஆடும். அந்த அழகான காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் இந்த கேஎல் பறவை பூங்கால செலவழிக்கிற மாதிரி அமையும். சில இடத்துல உங்கள் பேர்டு உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கையை கடிக்கும், காலை கடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல கூண்டல் அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லா பேர்டையும் கூண்டல் அடைச்சி வைக்க மாட்டாங்க. சில பேர்டு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களோட போனீங்கன்னா இந்த கேஎல் பறவை பூங்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கோலாலம்பூர் போனீங்கன்னா இந்த கேஎல் பறவை பூங்காவை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை. தேங்க்யூ.